கூலி பட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள 15 மில்லியன் மக்கள் பார்த்தாங்க. இந்த பதிவு வெளில வரதுக்கு முன்னாடி அது 25 மில்லியனா எட்டுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ட்ரெய்லர் பார்த்தா நமக்கு மட்டும் தான் கொஞ்சம் புஸ்ஸுன்னு ஆயிடுச்சா? இல்ல உங்களுக்குமா? கூலி வேர்ல்டு வைடு ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகுது. அட்வான்ஸ் டிக்கெட்ஸ்லாம் இந்த மழை நாளில் அந்த 4 மணிக்கு போடுற பஜ்ஜி எப்படி 4:10க்குலாம் தீந்துரும். அதே மாதிரி ரிசர்வேஷன் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. எப்படியோ செகண்ட் டேக்கு குடும்பத்தோட டிக்கெட் வாங்கியாச்சு. ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடலான்னு ஆசையாக தான் பார்த்தேன். நம்ம கடமையை நம்ம பண்ண தானே போகிறோம். ஆனாலும் மனசில் இருக்கிறத வெளில சொல்லணும்ல. ஸ்டார் ஸ்டட் நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன், ஷோபின் ஷாஹிர், நம்ம சத்யராஜ், போதாதுக்கு அமீர் கான் வேற. இது அப்படியே நம்ம ஜெயிலர் டெம்ப்ளேட் மாதிரி இல்லை? ஒரு மலையாளி, ஒரு கன்னடக்காரரு, 2-3 தமிழ்காரங்க, ஒரு தமிழ் ஹீரோயின், ஒரு ஹிந்தி ஸ்டார். ஒரே ஒரு நல்ல விஷயம், அமீர் கான் நல்ல ஆக்டர். ஜாகி ஷ்ராவுக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பு வராது. அது சரி, யார் ஆரம்பிச்சு வச்சா இந்த பேன் இண்டியா நான்சென்ஸை? ஷங்கர்னு நினைக்கிறேன், இல்லை கமலா கூட இருக்கலாம். ஷௌபினுக்கு வில்லன் வேஷம். இந்த கும்பலாங்கி நைட்ஸு, மஞ்சுமல் பாய்ஸ் இதெல்லாம் பார்த்தோமே, எந்த வேஷம் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக இப்படியா? சரி, தெரியாமல் ஒன்று கேட்குறேன், எதுக்குடா இந்த தேஞ்சு போன டயலாகு அவன் எனக்கு நண்பன் அப்படின்னு ரஜினி சொல்கிறாரு? எத்தனை படத்துலடா இதை சொல்ல போகிறாரு? எத்தனை படத்துலடா அவருக்கு அதே டயலாக கொடுப்பீங்க? ஸ்ருதி ஹாசன் ரஜினியை பார்த்து பேசும்போது அவர் எங்களுக்கு அப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கமலா தானே சொல்கிறாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க சொல்கிறது சத்யராஜா. இந்த சத்யராஜ் பண்ணுற ரோலும் இந்த விஜய் ஆண்டனி படத்தில் ஒரு சமீபத்தில் இதே மாதிரி ஒரு ரோல் பண்ண மாதிரி தான் ஞாபகம். நாகார்ஜுனுக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ஏதோ ஒரு பழைய கணக்கு இருக்கும் போல் இருக்கு. அதை இங்கே முடிக்க போகிறாங்க. 3 பகுதியாக பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாகார்ஜுனாவும் இந்த ஷௌபின் ஷாஹிரும் அடிக்கிற லூட்டி, அதுக்கப்புறம் அதை சத்யராஜ் தடுக்க போகிற முயற்சி, இதில் சத்யராஜ் தோல்வி அடைகிறது. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஹாசன் ரஜினியை உள்ளே கொண்டு வருது. அப்புறம் ரஜினி அதை அவர் எப்படி தோக்கடிக்கிறாருங்கிறத கதை. இதுக்கு நடுவில் ரஜினியோடைய ஃப்ளாஷ்பேக் இருந்தாலும் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை இந்த எல்சியூ நான்சென்ஸ்னால கூலி 2ன்னு பண்ணுறாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லணும் லோகேஷ் கனகராஜ் கிட்ட, ஆமாண்டா நான் ஆக்ஷன் படம் தாண்டா எடுப்பேன், எனக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. ஆனால் சூப்பர் ஸ்டாருக்கு போர் அடிக்கலையா? அவர் என்ன செய்வார்? ஒப்பிட்ட தமிழ் மக்களுக்கு நான் பண்ணுற நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் நம்மளும் விடுறதே இல்லை. இந்த கேங்ஸ்டர் படத்தெல்லாம் தான் நம்ம ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஜெயிலரில் ஒரு தங்கம் படம் வந்துதா, இந்த படத்துலையும் தங்கம் வரப்போகுது. என்ன தங்கம் ப்ளஸ் ட்ரக். ரஜினி ஒரு ட்ரக் படம் நடித்தா கமல் ஒரு ட்ரக் படம் நடிப்பார். ரஜினி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்தா கமல் ஒரு கேங்ஸ்டர் படம் எடுப்பார். நம்மளும் அதை காசை கொட்டி கொட்டி பார்க்குறோம். டைரக்டர் சங்கர் அப்டேட் பண்ண சொல்கிறோம், ஆனால் நம்ம மட்டும் அப்டேட்டே ஆக மாட்டேங்கிறோம். நான் மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா? டூரிஸ்ட் ஃபேமிலியை ஓடிடியில் பார்த்துட்டு கூலிக்கு மட்டும் செகண்ட் டே குடும்பத்தோட தியேட்டரில் புக்கிங். நீ எந்த வாயை வச்சுக்கிட்டு பேசுகிற அப்படின்னு என் மைண்ட் வாய்ஸே என்னை குத்துது. ஆக மொத்தம் அரைச்ச மாவு தான். ஒரு சின்ன ரிலீஃபு, சூப்பர் ஸ்டார் லோகேஷோட ஸ்டோரியில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார். அதனால லோகேஷோட இதில் எல்சியும் இல்லை. கண்ட குப்பையெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், தப்பிச்சோம். தலைவரை ஃப்ரேமாக காமிச்சா சரிதான். அதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட்ல கலராக மாறி மாறி காட்டுறதெல்லாம் பாட்ஷா மாதிரி ஆயிட முடியுமா? சரி, எது வேணா ஒத்துக்கலாம். ஆனால் நல்ல நல்ல படமாக கொடுக்குற அமீர்கான ஒரு கேங்ஸ்டராக மாற்றிட்டீங்களாப்பா, இது உங்களுக்கே நியாயமா? காலிகாலம் முத்திருச்சு. சாரி, கூலி காலம் முத்திருச்சு. சரி, படத்துக்கு போகிறோம், பட்டையை கிளப்புறோம், மீண்டும் சந்திக்கிறோம்.